Hello, my name is Ed Dobson, and I'm here with my good friend Dr. Mano Daniel to talk to you about the Bible. உங்களுக்கெல்லாம் வாழ்த்துதல். நான் என் பெயர் டாக்டர் டாப்சன். என்னுடைய நண்பர் மனோ டேனியலோடு கூட The story of the Bible is the story of God's mighty acts in human history. வேதத்தினுடைய முழுவதுமாக இருக்கின்ற ஒரு கதையாக சொல்வது என்னவென்றால், தேவன் வல்லமையுடையவர். அவருடைய வல்லமையான செய்கைகள் இந்த உலகத்திலே என்னென்ன செய்தாரோ அதை எழுதப்பட்டிருப்பது, அதை குறித்து எழுதப்பட்டிருப்பது தான் வேதம். And in the book of Psalms, we have both prayers and songs about those mighty acts. இந்த சங்கீத புத்தகங்களிலே பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட மகத்துவமான வல்லமை நிறைந்த கர்த்தரின் செய்கைகளையும் அதை அவருடைய அதிசயங்களையும் விளக்குவதற்காக அதை பாடலாக பாடி செய்யுளாக பாடி இருப்பதுதான் சங்கீத புத்தகம். Today we want to look at one of those songs of praise to God for what he did. இன்றைக்கு நாம் பார்க்க போகும்போது கர்த்தர் செய்த ஒரு மகத்துவமான காரியங்களை பாடலாக பாடுகின்ற ஒரு சங்கீதத்தை நாம் பார்க்க போகின்றோம். It is Psalm number 24. சங்கீதம் 24. And I'm going to read the first 6 verses. முதல் 6 வசனங்களை வாசிக்க போகின்றேன். The earth is the Lord's and everything in it, the world and all who live in it. For he founded it upon the seas and established it upon the waters. Who may ascend the hill of the Lord? Who may stand in his holy place? He who has clean hands and a pure heart, who does not lift up his soul to an idol or swear by what is false. He will receive blessing from the Lord and vindication from God as Savior. Such is the generation of those who seek him, who seek your face, O God of Jacob. சங்கீதம் 24 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். பூமியின் அதை நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகள் சுத்தமுள்ளவனாய் இருந்து இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இந்த என்ன நிகழ்ச்சி அது என்பதை நாம் முதலிலே பார்க்க வேண்டும். என்ன கதை, அதை நாம் பார்க்க வேண்டும். And the story is found in 2 Samuel chapter 6. இந்த கதை அல்லது சரித்திரமானது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். Now let me set the historical context. இந்த சரித்திரத்தினுடைய சுற்றுச்சூழ்நிலையை நாம் பார்ப்போம். David has just become the king of Israel. தாவீது ராஜாவாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டான் கர்த்தரால். Eventually he becomes the greatest king in Israel's history. கடைசியாக பார்க்கும்பொழுது அவன்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ராஜாக்களில் மகா பெரிய ராஜாவாக இருக்கின்றான். But when these events happen, he's just been anointed king. இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது அவன் இப்பொழுதுதான் தற்சமயத்தில் தான் அவன் ராஜாவாக ஆக்கப்பட்டிருக்கிறான். One of the first things that David does is he conquers Jerusalem. அவன் முதல்ல செய்தது என்னன்னா, எருசலேமை போர் சென்று பிடித்து கொண்டான். Eventually, under the reign of his son Solomon and others, Jerusalem becomes the center of worship and the most important city in the world. எருசலேமே அது உலகத்திற்கு முக்கியமான பட்டணமாக மாறுகிறது இதனால். He then decides to bring the Ark of the Covenant up to Jerusalem. தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர போகின்றான். And it's a time of great celebration. அப்பொழுது பெரிய கொண்டாட்டம் நடக்கின்றது. In verse 5 of 2 Samuel chapter 6, it says, David and the whole house of Israel were celebrating with all their might before the Lord, with songs and harps, lyres, tambourines, sistrums, and cymbals. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும்
தேவதாரும் மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டல தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். Mano, this was a time of unrestrained celebration. இதுதான் அடக்க முடியாத மகிழ்ச்சியினாலே வருகிற கொண்டாட்டம். The text says they celebrated with all their might. அவர்கள் தங்கள் முழு மனதோடும் வல்லமையோடு கூட அவர்கள் கொண்டாடினார்கள். In verse 14 it says David, wearing a linen ephod, danced before the Lord with all his might, while he and the entire house of Israel brought up the ark of the Lord with shouts and the sound of trumpets. 2 சாமுவேல் 6:14 பார்த்தீங்கன்னா, தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியாரும் அனைவரும் கர்த்தருக்கு பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். So David becomes king, Jerusalem is conquered, and the ark, which represents God's presence, is brought to Jerusalem. தாவீது அரசனாக மாறுகிறான், எருசலேம் ஆட்கொண்டான், அதை போரிட்டு எடுத்து ஆட்கொள்ளுகிறான். மூன்றாவதாக உடன்படிக்கையின் பெட்டி எருசலேமுக்குள் வருகிறது. It says they sang and they danced and they played before the Lord. அவர்கள் பாடினார்கள், அதுக்கப்புறம் அவர்கள் கொண்டாடினார்கள், அது கர்த்தர் முன்பாக நடனமாடினார்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக. One of the songs that was written either in response to that situation or for that situation, we're not sure which, is Psalm 24. இது கொண்டாட்டத்தினாலே வந்ததோ அல்லது கொண்டாட்டத்திற்கு அப்புறம் வந்ததோ தெரியாது. ஆனால் 24ஆம் சங்கீதம் இதன் விளைவாக வந்ததுதான். And it's a song of great joy and celebration. அந்த 24ஆம் சங்கீதம் கம்பீரமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக கொண்டாடுதலின் சங்கீதமாக இருக்கிறது. But the song is not about Jerusalem. ஆனால் அந்த பாடல் எருசலேமை குறித்த பாடல் அல்ல அது. Or about David being king. ஆனால் தாவீது அரசன் ராஜாவானதுனால இருக்கிற அந்த சங்கீதம் அல்ல அது, கொண்டாட்டத்தின் சங்கீதம் அல்ல அது. Or even the ark being brought to Jerusalem. உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு வந்ததை குறித்த ஒரு சந்தோஷத்தினாலே வந்த பெட்டி அல்ல, பெட்டியின் சந்தோஷத்தினால அல்ல. It's a song about God. ஆனா அந்த கொண்டாட்டத்தின் நடு மையமாக, இந்த சங்கீதத்தின் மையமாக இருப்பது தேவனை குறித்து. Because the people of Israel understood that David is king, Jerusalem is conquered, the ark is brought there because of God. ஏனென்றால் தாவீது ராஜாவாகப்பட்டான், எருசலேம் நகரத்தை மீட்டு கொண்டார்கள். மூன்றாவதாக உடன்படிக்கையின் பெட்டி எருசலேமுக்கு வந்தது. இப்படி மூன்றும் நடந்தது யாராலே? மனிதனால அல்ல, தேவனாலே. So with the historical context in mind, let's go back to Psalm 24. இந்த சரித்திரத்தின் சூழ்நிலையை அறிந்து கொண்டு, இந்த சரித்திரத்தின் சூழ்நிலையில்தான் எழுதப்பட்ட கம்பீரமான சந்தோஷத்தின் சங்கீதமாகிய 24ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம். And remember, it's a song about God. இது சங்கீதம் தேவனை குறித்த சங்கீதம். In fact, in the opening verses of this song, there are 3 things about God worth noting. 3 காரியம், முக்கியமான காரியங்கள் கர்த்தரை குறித்து இந்த சங்கீதத்தின் முதல் பாகத்திலே கூறப்படுகிறது. The first thing is that God is sovereign over the world. முதலிலே தேவன் உலகத்தை அரசாளுகிறவராக இருக்கிறார். Notice what it says, the earth is the Lord's and everything in it, the world and all who live in it. For he founded it upon the seas and established it upon the waters. 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. And the writer gives us the reason why this is true. இது ஏன் இது உண்மை என்பதை இந்த சங்கீதத்தின் எழுத்தாளராகிய தாவீது சொல்கிறார். He created it. அவரே தான் படைத்தார். He founded it upon the seas, established it upon the waters. கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. The earth is God's. உலகம் அனைத்தும் தேவனுடையது. Everything in the earth belongs to God. உலகத்தில் இருக்க அனைத்து பொருட்களும் தேவனுடையது. And everybody who lives in the world belongs to God. இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் அனைவரும்